நேற்று வந்தவனெல்லாம் நேராக வருவானாம், தேர்தலில் நிற்பானாம். ஏன் இடைத்தேர்தல் நிற்கவில்லையா? நோ நோ, ஐ டோன்ட் வாண்ட் இடைத்தேர்தல். வாட் அபவுட் 2024 MP தேர்தல்? நோ, ஐ டோன்ட் வாண்ட் 24 எலெக்ஷன். வாட் டு யூ வாண்ட்? ஐ வாண்ட் ஒன்லி 2026. நிற்கிறோம், அடிக்கிறோம், நேராக சிஎம் சீட்டில் போய் உட்காந்துக்கிறோம். நாங்கள் 75 வருஷம் கட்சி நத்திட்டு குச்சி ஐஸ் வாங்கி சப்பிட்டு போகிறதுக்கு கட்சி நத்துறோம். இதாடா வாழ்க்கை, இதா உலகம். எவ்வளவு பண்ணியிருக்கோம். மத்திய சர்க்கார் நீ காசு கொடுக்கல, படிப்புக்கு காசு கொடுக்கல, கல்விக்கு காசு கொடுக்கல, திட்டங்களுக்கு காசு கொடுக்கல. ஏன் இந்த கோயம்புத்தூருக்கு மெட்ரோ ரயிலுக்கு பணம் கொடுக்க மாட்டேன்றான், திட்ட அனுமதியும் கொடுக்க மாட்டேன்றான். பண்ணுறானா இல்லையா? சென்னையில் மெட்ரோ ரயில் எப்படி வந்தது? காங்கிரஸ் கவர்மெண்ட்டு, எங்கள் அண்ணன் தளபதி துணை முதலமைச்சர் ஜப்பானுக்கு போய் காசை வாங்கி வந்து கொண்டு வந்து பண்ணமா இல்லையா? ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் அவர் கொண்டு வந்தது, ராமநாதபுரம் கூட்டு குடிநீர் திட்டம் அவர் கொண்டு வந்தது. இவ்வளத்தையும் நாங்கள் நட்டு நிற்க வச்சா எங்களை துரோகி என்றும் திருடர்கள் என்றும் அங்கிள். ஒரு 73 வயசு பெரியவரை, மிசா சட்டத்தை பார்த்தவரை, தமிழ்நாட்டை ஆள்றவரை எங்களுக்கு ஒன்றும் அவமானம் இல்லை. என்னை கூட பார்த்துருப்பீங்க, வாட்ஸ்அப்பில் எவ்வளோ கேவலமெல்லாம் போடுவான். எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. நான் அதுக்கெல்லாம் ஆள். ஏன்னா எங்கள் அப்பா ஒரு தெருக்கூத்து கலைஞன். அந்த பிளட்டு என் உடம்புல ஓடுது. வாழ்த்தியோ தாழ்த்தியோ விமர்சனங்கள் வருவது தான் இயற்கை என்று எங்கள் தாத்தா கலைஞர் சொல்லியிருக்கிறார். ஆனால் இன்னும் ஒன்று, இப்போ சமீபத்தில் கூட எனக்கு கர்மாந்தர நோட்டீஸ் போட்டானுங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கல்ல, அது என்ன தப்பு பண்ணிட்டானுங்கன்னா, போட்டதில் தப்பு இல்லை. என் கல்யாண நோட்டீஸில் கூட இப்படி அழகாக படம் போடல. இந்த மஞ்சள் சட்டை இருக்குதுல்ல, இந்த மஞ்சள் சட்டை இதானே போட்டானுங்கம்மா, அழகாக இருக்கிறனா இல்லையா? நீ எத்தனை நோட்டீஸ் போட்டாலும் தாத்தா கலைஞரோட அனுகிரகத்தால் அவர் 96 வயசில் செத்தார் இல்லை, எனக்கு 2 வயசு கொடுத்துட்டு போயிருக்கார். நான் 98 வயசு வரைக்கும் சத்தியமாக இருப்பேன், உங்களை அறுக்காமல் ஓய மாட்டேன். அது மட்டும் சத்தியம். நீ கட்சி ஆரம்பி, என்ன செய்ய போகிறேன்னு சொல்லு. நான் என்ன பேசுகிறேன்? இதே 25ஆம் தேதி தொண்டாமுத்தூரில் அண்ணன் இதே ரவி தலைமையில் நான் பொதுக்கூட்டம் பேசினேன். மொழிப்போர் தியாகிகள் கூட்டம். பெண் என்றால் எப்படி வாழ வேண்டும் என்று சொன்னேன். இப்படியெல்லாம் நீங்கள் பேசினால் இந்த கலாச்சாரம் சீரழிந்து போகும். பெண் குலம் எப்படி இருக்க வேண்டும், இப்படியெல்லாம் பேசுவது கலாச்சாரத்தின் சீரழிவு என்று சொன்னேனா இல்லையா? அந்த வீடியோவை முழுமையாக பார்த்திருக்கிறீர்களா? பாதி நக்கிட்டு என் படத்தை போட்டு எனக்கு உடனே ஒருத்தன் போட்டால் போதும், லைனாக போயிடுறான் அதையே நக்கிறதுக்கு. என்னடா நினச்சிக்கிறீங்க? கேள்றா. இந்த நாட்டில் பெண்களுக்கும் தாய்மார்களுக்கும் திருமணத்திற்கும் என்னென்ன உறவு, என்னென்ன சட்டம், என்னென்ன கட்டுப்பாடு எல்லாம் இருக்கா இல்லையா? உங்களால் அதெல்லாம் சிதைந்து போகுமா இல்லையா? வீட்டில் இருப்பவரை 8 பேரை விஷம் வைத்து கொல்லுவேன் என்று ஒருத்தர் சொல்கிறாள். பரீட்சையை விட்டு அரியர் இருந்தாலும் பரவாயில்லை, எங்கள் அண்ணனை பார்க்க வந்தேன் என்று ஒருவர் சொல்கிறார். இது கலாச்சார சீரழிவு இல்லையா? தமிழ் பெண்கள் இப்படி நடக்கக்கூடாது என்று கண்டிக்கின்ற உரிமை 67 வயசான எனக்கு இல்லையா? அதைத்தானே நான் செய்தேன். அதுதான் தவறென்றால் நான் தொடர்ந்து செய்வேன். நமக்கென்ன வம்பு, எவ்வளவு எப்படியாவது போகட்டும் என்று விட்டுவிட நான் சாதாரண மனிதனின் மகன் அல்ல. இந்த நாட்டுக்காக போராடி தெருக்கூத்தாடியாக இருந்து தெருக்கூத்து பாடல்களில் தேசபக்தி பாடல்களை பாடி நாட்டு சுதந்திரத்திற்காக சிறைக்கு போனவன் மகன் நான். சுதந்திரம் கிடைத்ததற்கு பின்னால் என் அப்பாவுக்கு மனு கொடுத்தார்கள். இதை பில்லப் செய்து கொடுத்தால் உனக்கு சுதந்திர போராட்ட தியாகி பென்ஷன் கிடைக்கும் என்று. அந்த பாமை வாங்கி என் தந்தை எழுதினார், நாட்டுக்கு உழைத்தேன், கூலி வாங்க விரும்பவில்லை என்று சொன்ன தேச தியாகியின் மகன். என்ன ஏதோ அவமானமாக அனாவசியமாக இன்று ஒருத்தன் போட்டிருக்கான், நான் ஜெயிலுக்குள்ள இருக்கிற மாதிரி போட்டான். அதை கரெக்டாக போட்டானா? நான் வெஸ்டர்ன் டாய்லெட்டில் உட்காந்துக்கிற மாதிரி போடுறான். அப்போ இவனுக்கு ஜெயிலே பார்க்கலன்னு அர்த்தம். பார்ப்பீங்க நைனா, நம்ம வெள்ளைக்காரன் கட்டின ஜெயிலையும் பார்த்துட்டேன், சென்ட்ரல் ஜெயிலு. எங்கள் தாத்தா கலைஞர் அற்புதமாக கட்டி வச்சுக்கிறாரு புழல் ஜெயிலு, அதையும் பார்த்துட்டேன். நீங்கள் போனீங்கன்னா அங்கே வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்காது, முட்டி தான் போடணும். அதுக்கெல்லாம் நீங்கள் தயாராக இருங்க. இது வர்றோம். நீங்கள் தானே சொல்கிறீங்க 6 மாதம் பொறுங்கடா. எவன் ரவுடின்னு காட்டுறேன், நம்ம மந்திரி செந்தில் பாலாஜி ரவுடியான். 6 மாதத்தில் இவங்க காட்டுவாங்களா? எப்படா காட்டுவீங்க? 41 பேர் செத்து போய் கிடக்கிறான், திருட மாதிரி ஓடி போய் ஒழிஞ்சிக்கினீங்க.
நாங்கள் அப்படியே ஓடி போய் ஒழிஞ்சோம். இந்த 73 வயசாகுது எங்கள் அண்ணன் தளபதிக்கு. நைட்டு எல்லா உத்தரவும் போட்டார், அதிகாரியெல்லாம் போயிட்டான், எல்லாம் பண்ணிட்டான். ஆனால் மனசு கேட்காம ஓடியாந்தான் வர்றான். அவன் தான் குடும்பத் தலைவர், கழகத் தலைவர், எங்கள் அண்ணன் தளபதி. ஓடியாந்தமா இல்லையா? வெளிநாட்டுக்கு போகிற ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டு வந்தான்ல, அதுதான் கலைஞர் தாத்தாவோட பேரன் எங்கள் அண்ணன் உதயநிதி. நாங்கள் போனால் உடனே நாங்கள் வேணா ஸ்டாலினை ஏற்றுக்கொள்வோம், அவர் உழைத்து வந்தார், உதயநிதிக்கு என்ன தகுதி இருக்குது கேட்குறானுங்க. உதயநிதிக்கு என்னடா இருக்குதா நான் கேட்குறேன். எங்கள் அண்ணன் தளபதிக்கு திருமணம் முடிந்தது. என் தாய்மார்களே, உங்களுக்கு ஈரம் இருந்தால், திருமணம் முடிந்து 3வது மாதம் அவள் மாசமாக இருக்கிறாள் என்ற செய்தி வந்தபோது கணவன் கைது செய்யப்பட்டார். கருவில் பிள்ளை, கணவன் சிறையில். எல்லோரும் ஊரே கூடி ஒன்று சொன்னது, இந்த கரு உருவானவுடன் கணவன் சிறைக்கு போய்விட்டான், ஆகவே இந்த கருவை கலைத்து விடு. மணமகன் மாப்பிள்ளை உயிர் முக்கியம், அவன் இருந்தால் இன்னொரு பிள்ளை பெற்றுக்கொள்ளலாம், ஆகவே இதை கலைத்து விடு என்று சொன்னார்கள். எங்கள் அன்னை துர்கா அதை கலைக்கவில்லை. காப்பாற்றினால், கரை சேர்த்தால். அவளுக்கு 5ஆம் மாதம் மறுபழம் வைக்க ஆள் இல்லை, 7ஆம் மாதம் ஜடை தைக்க உறவுகள் இல்லை, அவளுக்கு 9ஆம் மாதம் சீமந்தம் நடக்கவில்லை. தன்னந்தனியாக ஆஸ்பத்திரிக்கு போனால் பிள்ளையை பெற்றெடுத்தால், பெற்றெடுத்த பிள்ளையை வீட்டுக்கு கொண்டு வந்து பாலூட்டி சீராட்டி ஆடை போட்ட குழந்தை எடுத்துக்கொண்டு மத்திய சிறைச்சாலைக்கு போய், காதலனே, கணவனே, நீ கருவாக்கிய கருவை எல்லோரும் கலைத்து விடு என்று சொன்னார்கள். நான் கலைக்கவில்லை, அதை உருவாக்கி கொண்டு வந்திருக்கிறேன், இதோ நீ கருவாக்கிய குழந்தை என்று காட்டினால். எங்கள் அன்னை துர்கா பார்த்தார், எங்கள் அண்ணன் தளபதி காட்டிய குழந்தை எங்கள் அண்ணன் உதயநிதி. இதை விட என்னடா தியாகம் வேணும்? இவ்வளவு தியாகம் பண்ணுறோம். நான் கேட்குறது என்னென்னா, நரேந்திர மோடி தானே இப்போ 11 வருஷம் 12 வருஷமாக பிஎம், பிரைம் மினிஸ்டர். டில்லியே எங்களை ஆட்ட முடியலையா இல்லையா? டில்லியால் எங்களை ஆட்ட முடியுதா? டில்லிக்கே பயப்படாத நாங்கள் இந்த கில்லி காடா பயப்பட போகிறோம்? நீலாம் ஜுஜிபி சும்மா தொண்டை கட்டியிருந்தா ஆல்சி மிட்டாய் சப்புவோம்ல, அது மாதிரி சப்பிக்கின்னு இருந்தால் சில நேரம் உள்ளே கூட போயிடும், அந்த மாதிரி ஆள். அதனால் நான் சொல்ல வர்றது என்னென்னா, இவ்வளவும் சொல்லிவிட்டு கடைசியாக நான் சொல்ல வர்றது, நீங்கள் ஓட்டு போடுங்க இவங்கெல்லாம் கேட்பாங்க. சத்தியமாக நான் கேட்க மாட்டேன். கேட்க வேண்டிய அவசியம் திமுகவிற்கு இல்லை. ஒரு ஓட்டு, முன்னாடிலாம் ஓட்டு சீட்டு தருவானா, அதை பிரிக்கணுமா, முத்திரை ஏற்ற குத்தணுமா, குத்தி மடிக்கணுமா, அதை பொட்டி உள்ளே போடணுமா, இவ்வளோ வேலை இருந்ததா இல்லையா? இப்போ என்ன பண்ணுறான், ஒரு மிஷின் இருக்குமா, உதயசூரியன் நேரம் ஒரு பட்டன் இருக்குமா, அது அமுக்குனா ஒரு கீயான ஒரு சவுண்டு வருமா, அதுக்கு மொத்தத்தில் நீங்கள் செலவு பண்ணுற நேரம் எவ்வளோ நேரம்? அரை ஹவர் பண்ணுவீங்களாம்மா, கால் ஹவர் ஆகுமா? இல்லை, நீ லைன் நிற்கிறதையும் சேர்த்து சொல்லு, அரை ஹவர் ஆகுமா? அரை மணி நேரம் வரிசையில் நின்று உதயசூரியன் நேரம் ஒரு பட்டனை நீ கீயான அமுக்கிட்டு வந்துட்டுனா 5 வருஷம் உன் காலை சுத்தின நாயாக உடைக்கிறதுக்கு இவ்வளோ கட்சிக்காரன் இங்கே இருக்கிறான். உன் வீட்டில் கல்யாணம்னா வந்து சிரிப்போம், உன் வீட்டில் கருமாந்திரம்னா நாங்கள் வந்து அழுவோம். இப்படி ஓடி போயிட மாட்டோம், காட்டி கொடுக்க மாட்டோம், கூட்டி கொடுக்க மாட்டோம். எங்களுக்கு ஒரு பழமொழி உண்டு, எவ்வளவுதான் எங்களை அவமானப்படுத்தினாலும், தாத்தா கலைஞர் சொன்னார் தெரியுமா, தமிழர்களே தமிழர்களே, என்னை நீங்கள் தூக்கி கடலிலே போட்டாலும் நான் கட்டுமரமாக மிதப்பேன், அதில் நீங்கள் ஏறி பயணம் செய்யலாம். இது ஒவ்வொரு திமுக தொண்டனுக்கும் பொருந்தும். அப்படி உழைத்து பழக்கப்பட்டவர்கள் கொரோனா காலத்தில் உங்களை எல்லோரும் கை கழுவிட்டு ஓடிவிட்டு வீட்டில் ஒளிந்து கொண்டார்கள். உங்களிடம் ஒளியாமல் உங்கள் முகத்தை பார்த்து உதவி செய்த ஒரு கட்சி தமிழ்நாட்டில் திமுகவை தவிர எவன் இருந்தான்? அதனால் தான் இந்த கூட்டத்தை நடத்துகிறோம். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும், வெல்வோம் 200, படைப்போம் வரலாறு. இதெல்லாம் சொல்கிறாருன்னா தாய்மார்களை நம்பி சொல்கிறோம். இப்போ 1000 ரூபா கதை தானே சொன்னேன். இப்போ இந்த 13ஆம் தேதி எவ்வளோ போட்டார்? எவ்வளோமா போட்டார்? அது உதயசூரியன் காட்டுறியா 5000மான்னு தெரியலையே, காது கொஞ்சம் கம்மியாயிடுச்சுமா. எவ்வளோமா? இவங்க எல்லாரும் வேறு வேறு கதை சொன்னாங்கல்ல, அந்த 5000க்கு நான் கதை சொல்லிட்டா? இப்போ பிப்ரவரி போடணும் இல்லையா? பிப்ரவரி போடுறதுக்குள்ள அந்த பிஜேபி காரணம், தாவேகா காரணம், அதிமுக காரணம், தேர்தல் வருது. மைலார்டு, இந்த தேர்தல் நடக்கிற வரைக்கும் இந்த 1000 ரூபாயை நிப்பாட்டுன்னு கோர்ட்டுக்கு போகிறானுங்க. அதை நம்ம ஜெயிப்போம் இல்லையா?
ஒரு வேளை தேர்தல் வரைக்கும் நிப்பாட்டுன்னு சொல்லிட்டான். இதை நம்பி தண்டல் கட்டுவியா? மாதம் 1000 ரூபா வந்தால் தண்டல் கட்டுற தாய்மார்கள் எவ்வளோ பேர் இருக்கீங்க? இந்த 1000 ரூபாயை நம்பி இதுக்கு 300 இதுக்கு 200 கேபிள் டிவிக்கு பணம் கட்டுறது, வாடகை வீட்டில் இருந்தால் கரண்ட்டு பில்லு கட்டுறதுக்கெல்லாம் இந்த பணம் உதவுச்சா? ஒருவேளை அப்படி போய் நீ கேபிள் டிவி பணம் கட்டாமல் கேபிள் தெரியாமல் போனால் அந்த பாவம் எங்களுக்கு சேருமா இல்லையா? இதெல்லாம் பார்த்து தான் எங்கள் அண்ணன் பிப்ரவரிக்கு 1000, மார்ச்சுக்கு 1000, ஏப்ரலுக்கு 1000, இன்னும் 2000 எதுக்கு? இல்லை, இவங்கெல்லாம் தப்பாக சொல்கிறாங்க. நாங்கள் தான் ஆட்சிக்கு வருவோம், நாங்கள் வந்தால் 2000 தருவோம்னு சொன்னல, அந்த மே மாதத்து 2000 தான் இது. சரியா? கோடை காலம் நான் வருஷம் எல்லாம் தான் கேட்குறேண்ணே, வருஷம் தான் கோடை காலம் வருதுடா சோம்பேறி. அந்த ஜனங்களை பார்க்குறது யாரா? தண்ணி வரலன்னா குழாவை ரிப்பேர் பண்ணி தரோம் திமுககாரன் தானே, நோண்டி பள்ளம் போடுறோம் திமுககாரன் தானே, கார்பரேஷனே வேலை செஞ்சாலும் பக்கத்தில் வந்து நிற்கிறது திமுககாரன் தானே. 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி உங்கள்கிட்ட வருவான், ஜெயிச்சா வீட்டில் படுத்துக்குவான், ஜெயிக்கலைன்னா ரோட்டில் படுத்துக்குவான். இதான் மற்ற கட்சிக்காரன் வேலை. அதுக்காக தான் நாங்கள் மே மாதம் பதவி ஏற்கணும். போன வாட்டி மே மாதம் 7ஆம் தேதி கவர்மெண்ட்டு பதவி ஏற்றோம் இல்லையா? பதவி ஏற்ற முடிஞ்ச உடனே அறிபறியில் மே மாதம் துட்டு போடணும். அதனால் இப்போ அட்வான்ஸாக மே மாதத்துக்கு போட்டுக்கிறோம். நீ ஓட்டு போட்டு முடிஞ்சின்னா ஜூன் மாதத்துக்கு 2000 போடுவோம். சொன்னால் செய்கிற ஆட்சி திமுக ஆட்சி, சொல்லிட்டு ஏமாத்துகிற ஆட்சி கிடையாது திமுக ஆட்சி. அதையும் சொன்னால் செய்கிறதுன்றதை விட உறுதியாக சொல்கிறேன். பெத்த புள்ள யார் பெத்த புள்ள? கலைஞர் தாத்தா பெத்த புள்ள. இப்போ வாரிசு அரசியல்னு சொல்கிறான். இப்போ நான் கலைஞர் தாத்தா செஞ்சதை சொன்னேன்னா, அவரோட புள்ள தளபதி செஞ்சதை சொன்னேன்னா, இப்போ அவரோட புள்ள உதயநிதி வந்தால் இதை தாண்டி ஏறி மிதிப்பான் இதையும். தெரியுதா? அதனால தான் நாங்கள் வாரிசு அரசியலை ஆதரிக்கிறோம். அதையும் தாண்டி எங்களுக்கு ஆண்மை இருக்கிறது, பிள்ளை பிறக்கிறது. பிறக்கலைன்னா ஆஸ்பத்திரிக்கு போங்க, எங்களை பார்த்து வயிற்றில் அடிச்சிக்காதீங்க. இவ்வளோ கதையும் சொல்லிட்டேன்.